எம்எக்ஸ் பிளேயரில் இருக்க வீடியோவை கேலரியில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லோக்கல்ன்ற ஆப்ஷனில் வந்து எம்எக்ஸ் டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எம்எக்ஸ் பிளேயரில் வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நான் டவுன்லோட் பண்ண வீடியோ எல்லாம் காட்டுது பாருங்கள். இப்போ இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜர்ன்ற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா டேட்டான்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிறையா ஃபைல்ஸ் காட்டும். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா com.mxtech.videoplayer.ad ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து .no mediaன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஆன்லைன் டவுன்லோட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் எம்எக்ஸ் பிளேயரில் சேவ் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் காட்டும். இப்போ வந்து நான் சிவாஸ் பிரிட்டின்ற ஆப்ஷனில் சீசன் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா வீடியோவும் காட்டும். ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து காப்பி டூவாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் எந்த ஃபைலில் வேணாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ காப்பி ஆனதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் ஆப்லேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ கேலரியை செலக்ட் பண்ணி வீடியோவை ப்ளே பண்ணனா இந்த மாதிரி தான் வரும். இதை பாருங்கள், ப்ளேபேக் எரர்னு சொல்லி ஒரு 9 செகண்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துடுங்க. மறுபடியும் ஃபைல் மேனேஜர் ஆப்குள்ளே போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜில் டாக்குமெண்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ண வீடியோ வந்து இதில் இருக்கும். அந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து எம்எக்ஸ் பிளேயரை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இந்த வீடியோ வந்து வேறு லாங்குவேஜில் தான் ப்ளே ஆகும். இதை தமிழுக்கு எப்படி மாற்றணுன்னா, இந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து ஆடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து ஹிந்தின்னு இருக்குது, அதை வந்து தமிழ்னு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து தமிழில் ப்ளே ஆகும். இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோக்கல்ன்ற ஆப்ஷனில் வந்து டாக்குமெண்ட்னு ஒரு ஃபைல் காட்டும் பாருங்கள், அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இதோட லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில் வரும். ஸோ நீங்கள் ஆடியோ ஃபைலில் போய் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து தமிழில் ப்ளே ஆகும். ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் ஒரு ஃபோனில் வந்து இன்னொரு ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு ஃபோனில் ஷேர் பண்ணாலும் அதில் வந்து எம்எக்ஸ் பிளேயர் ஆப் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும்.